அனைவருக்கும் வணக்கம். கீது மோகன்தாஸ் நடிப்பில் வெளிவந்திருக்கிற டாக்ஸிக் படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். டாக்ஸிக் படம் பார்த்தீங்கன்னா பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் படம் எப்படி இருக்கு அப்படின்றத கதையை பார்த்துட்டு நம்ம பேசுவோம். படத்தின் கதை என்ன அப்படின்றத பார்த்துடலாங்க. 1950 70 வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு கதை தான் இது. கோவாவில் இந்த கதை நடக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர்னு வச்சுங்களேன். இது பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் கடத்தல் விஷயங்களும், அதுக்கப்புறம் பாதாள உலகை ஆளும் ராட்சசனாக யஷ் அவர்கள் 2 கேரக்டர் நடிச்சிருக்காரு. வில்லனும் அவரே, ஹீரோவும் அவரே. 2 பேருக்கும் உள்ள மோதல் பின்னணியும் பழிவாங்கல் பின்னணியும் தான் இந்த ஒட்டுமொத்த கதையே. இதில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் யஷ் என்ட்ரி ஆகிற சீனே பார்த்தீங்கன்னா அதகலமாக இருக்குது. இதில் நயன்தாராவோட நடிப்பு பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு கேரக்டரும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செதுக்கி பண்ணியிருக்காங்க. இதில் விஷுவல் சும்மா தாறுமாறாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்லேருந்து சவுண்ட் எஃபெக்ட்லேருந்து இன்ச்சு பை இன்ச்சு செதுக்கி பார்த்தீங்கன்னா கீது மோகன்தாஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக செஞ்சுருக்காரு. கேமராமேன் ஒர்க்கு நம்ம சொல்லவே வேணாங்க. விஷுவல் எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்டமாக இருக்குது. இதில் KGF 2 பார்ட்டுமே மிஞ்சும் அளவுக்கு இந்த படம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்கிங்கில் மட்டும் இருக்குது. அப்போ திரைக்கதையில் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நயன்தாரா ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பிரித்து மேய்ஞ்சிருக்கான்னு வச்சுங்களேன். இதில் நயன்தாராக்கு ஈக்குவலாக கேராவும் அத்வானி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பியிருக்காங்க. இதில் 2 கேரக்டர்லேயும் யஷ் பார்த்தீங்கன்னா அவர் நடிப்பை உச்சத்தை கொண்டு போயிருக்காப்புல. இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நமக்கு KGF ஞாபகப்படுத்தாமல் இல்லை, ஆனாலுமே வித்தியாசமான ஒரு நடிப்பையும் இதில் அவர் காட்ட தவறுன்னு வச்சுங்களேன். அப்போது இந்த ஒட்டுமொத்த படமும் பார்க்கும் பொழுது பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. ஆனால் கதை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரைச்சமாகவே தான் அரைச்சி வச்சிருக்கிறாங்க. இதில் போதைப்பொருள் கடத்தல். ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாதாள உலகை ஆளும் ராட்சசன் அப்படின்னா பாதாள உலகத்தில் பார்த்தீங்கன்னா விஷுவல் எஃபெக்டில் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே போதைப்பொருள் கடத்துகிற விஷயங்கள் எல்லாம் நம்ம அரைச்சமாக தான் அரைச்சி வச்சுருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி இது பார்த்த சீன்கள்லாம் அப்படியே இருக்கிறது. இதில் KGFல பார்த்தீங்கன்னா யஷ் அவர்களோட பர்ஃபார்மன்ஸ், டைலாக்கு இதெல்லாம் அப்படியே இருக்கிற மாதிரி தான் நம்ம ஞாபகப்படுத்துன்னு வச்சுங்களேன். கதையில் என்னடா சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலே எதிர்பார்த்துட்டு வரோம். சரி, ஒரு அரை நேரத்தை சொல்லிடுவாங்க, இன்ட்ரோல் பிளாக்ல ஓப்பன் பண்ணிடுவாங்களா, சரி இன்ட்ரோல் பிளாக் முடிஞ்சு ஓப்பன் பண்ணிடுவாங்களா, கிளைமேக்ஸ்லையாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா 3 மணி நேரமாக கதை என்னன்னு தெரியலங்க. அந்தளவுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பரவாயில்ல, செகண்ட் ஹாஃப் நம்மளால் உட்காரவே முடியல. இப்படி கதையில் உட்கார முடியல. திரைக்கதையை கீது மோகன்தாஸ் சொதப்பி கொத்து பரோட்டா போட்டு வச்சுருக்காப்புல. ஏங்க ஒரு படத்துக்கு முதுகெலும்பே என்னது ஸ்க்ரீன் பிளே தான். KGFலாம் பார்க்கும் பொழுதும் பாகுபலிலாம் பார்க்கும்போது பிரம்மாண்டத்திற்கு பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொன்னோம். ஆனால் இது பாகுபலியெல்லாம் நம்ம சொல்கிறத விட ஏதாவது யஷ் நடித்தா பார்த்தீங்கன்னா KGFலாம் திரைக்கதையில் ஒவ்வொரு சீனும் என்ட்ரி ஆகும் பொழுதும் ஒரு டைலாக் டெலிவரிலாம் அப்படி இருக்கும். ஆனால் இதில் டைலாக் பேசும் போதெல்லாம் ஒரு சில இடத்துல நல்லா தாங்க இருக்குது. பல இடங்களில் கதைக்கும் டைலாக்கும் சம்மந்தம் இல்லை, பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் யஷ் பார்க்குறதுக்கு மட்டும் நல்லா இருந்துன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி தான் டைலாக்லாம் போயிட்டுருக்கிறது. திரைக்கதையை பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக வலுவாக அவர் எழுதியிருக்கணும் கீது மோகன்தாஸ். அதை தவறிவிட்டார். கதையில் ஆழமாக என்ன சொல்ல வரோம், இந்த கேரக்டரைசேஷன் என்ன, ஒவ்வொரு கேரக்டரும் ஓப்பன் ஆகும் பொழுதுலாம் அவங்க இந்த கேரக்டரைசேஷன் எதுக்காக வராங்க அப்படின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாகவே பண்ணலை. அந்த இன்ட்ரோவே நமக்கு போர் அடிக்குன்னு வச்சுங்களேன். அந்தளவு தான் இருக்கிறது. நயன்தாரா என்ட்ரி நல்லா இருந்தது, ஆனால் அதுக்கடுத்த சீன்லாம் பார்க்கும்பொழுது நம்மளால் பார்க்க முடியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா திரைக்கதையை அமைத்து நம்மளை போர் அடித்து தூங்க வைக்கும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா திரைக்கதையை அமைச்சிருக்கிறாரு. இதில் நம்ம சொன்ன மாதிரி மேக்கிங்கை அடிச்சிக்கவே முடியாதுங்க. ஹாலிவுட் லெவல் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஹாலிவுட் படம் தான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா விஷுவல் எஃபெக்டும் VFXும் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் ஒர்க் எல்லாமே அந்த அளவுக்கு அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் கதையிலையும் திரைக்கதையும் கோட்டை விட்டதுனால நம்ம முழுசாக அந்த படத்தில் உட்காந்து பார்க்க முடியல. அப்போ ஒட்டுமொத்த படமும் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல. படம் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த ஒரு அரை மணி நேரம் இன்னும் ரொம்ப நம்மளை மெய்சில் இருக்க வச்சிருது. ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா, அதாவது KGFக்கு மேலே இது ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்கன்னு நினைக்கும் போது அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்லோவாகி போயிட்டு செகண்ட் ஹாஃபில் நம்மளை ஒத்த சோழியை முடிச்சிட்டாங்க. என்னன்னே புரியல செகண்ட் ஹாஃப்லாம். அந்த மாதிரி தான் இருக்கிறது. ஆனால் மேக்கிங்காகவும் சவுண்ட் எஃபெக்டுக்காகவும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்காகவும் யஷ்ஷோட நடிப்புக்காகவும் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் டாக்ஸிக்கு. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதற்கு ரேட்டிங் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு ஒரு 2.5 கொடுக்கலாங்க. அதுக்கு மேலாம் கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது புரிஞ்சால் தானே கொடுக்க முடியும். ஒன்றுமே புரியல. பார்த்துட்டு வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி.